சோலைவனம்ங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரவிங்கிற வாலிபன் வாழ்ந்துகிட்டு வராரு. அருகில உள்ள வயல்களை வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வராரு. யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி வந்து உதவி செய்வாரு ரவி. தன்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவாரு. ரவியை பற்றி கேள்விப்பட்ட துறவி ஒருவர் சோலைவனம் கிராமத்துக்கு வந்தாரு. அவரை சந்திக்க ஏராளமானவர்கள் வந்தார்கள். ஆனா ரவி மட்டும் வரல. தான தர்மம் செய்யக்கூடிய ரவி ஏன் தன்னை வந்து சந்திக்கவில்லை அப்படிங்கிறது துறவிக்கு ஒரு குழப்பமாவே இருந்தது. 3வது நாள் மாலை துறவியை பார்க்க வேகமாக ஓடி வந்தாரு ரவி. துறவியாரே, தாமதமாக வந்து உங்களை சந்தித்ததற்கு என்னை மன்னிக்க வேணும். 3 நாட்களாக அறுவடை, மூச்சு விட கூட நேரம் இல்ல. மாலையில வடக்கு வீதியில ஒரு பெரியவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. அவரை கவனிக்க யாரும் இல்லை. அதனால நான் அங்க போயிட்டேன். இன்றுதான் அவர் குணமானாரு. உங்களை காண நேரமும் கிடைத்தது. இன்று என் வீட்டுல தாங்கள் உணவருந்த வேண்டும் என்று அன்புடன் கூறினாரு ரவி. உடனே துறவியாரு, நானே உன்னை சந்திக்கணும் விரும்பினேன். நீயே வந்துட்ட. வேலைதான் முக்கியம், உழைப்பு தான் உயர்வை தரும். அதே போல ஒரு பெரியவரை கவனித்ததும் முக்கியமான விஷயம். இன்னைக்கு இரவு உன் வீட்டுல தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு துறவியாரு. ரவி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றாரு. சற்று நேரத்துல துறவியாரும் அங்க வந்தாரு. அவரை நன்கு உபசரிச்சு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறாரு ரவி. துறவியின் மனம் மகிழ்ந்து ஊரை விட்டு செல்லும் அன்று ஒரு மந்திர பொம்மையை ரவியிடம் கொடுக்கிறாரு துறவியாரு. ரவி, தினமும் ஒரு முறை இதை வணங்கி மாதம் ஒரு முறை என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக்கு என்று மட்டும் சொல்லு. 3 தங்க நாணயம் கிடைக்கும். இதை தான் உழைப்புக்கு பரிசாக தருகிறேன். பெற்றுக்கொள். மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு உதவி செய்து வாழ்க்கையை நடத்து என்றார் துறவி. நன்றி சொல்லிட்டு பொம்மையை வாங்கி கொண்டார் ரவி. தினமும் அந்த பொம்மையை வணங்கினாரு. 1 மாதத்துக்கு பிறகு துறவி சொன்னதை பரிசோதனை செய்து பார்க்க நினைத்தாரு. மந்திர பொம்மையே, என் கையில உள்ள மண்ணை பொன்னாக்கு என்று சொல்லி முடித்ததும் 3 தங்க நாணயங்கள் வந்தன. ரவியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 3 தங்க நாணயங்களை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்ய ஆரம்பித்தாரு. பணம் தீர்ந்ததும் மீண்டும் பொம்மை மூலம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டே இருந்தாரு. திடீரென்று இந்த பொம்மையை யாராவது திருடிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் தோன்றியது. மிகவும் பாதுகாப்பான இரும்பு பெட்டி ஒன்றை வாங்கி அதுல பொம்மையை போட்டு பூட்டி வச்சாரு. ஆனாலும் திருப்தி இல்ல. பெட்டி அருகிலேயே இருந்தாரு ரவி. உழைப்புக்கு உதாரணமாக இருந்தவர் உழைப்பையே மறந்து விட்டார். வேலை செய்யாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்ட ரவியின் உடல் நலம் பாதித்தது. இதை பார்த்த அவரது நண்பர் வேலு வருந்தினார். மந்திர பொம்மையை பற்றியும் அறிந்து கொண்டார். அன்று இரவு ரவி தூங்கும்போது வீட்டுக்குள் நுழைந்தார் வேலு. மந்திர பொம்மைக்கு பதிலாக சாதாரண பொம்மையை வச்சுட்டு மந்திர பொம்மையை தூக்கிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலை கண் விழிச்சு பார்த்து மந்திர பொம்மையை எடுத்தாரு ரவி. மந்திர பொம்மையை வணங்கிட்டு மண்ணை பொன்னாக்கு மாற்றும்படி கேட்டார். ஆனால் மண் பொன்னாகவில்லை. அதிர்ச்சி அடைந்தார் ரவி. ஐயோ, திடீரென்று மந்திரம் வேலை செய்யவில்லையே, இனி நான் என்ன செய்வேன்? ஒருவேளை நாளை வேலை செய்யலாம் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டார். 1 மாதமாகி மந்திர பொம்மை வேலை செய்யவில்லை. இனி மந்திர பொம்மையால் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் ரவி. உணவுக்கு வழி இல்லாமல் மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தார். உடல் ஒத்துழைக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பழைய ரவியாக மாறினார். கடினமாக உழைத்தார். எல்லோருக்கும் உதவினார். வேலு மந்திர பொம்மையுடன் வந்தார். ரவி, என்னை மன்னிச்சிடு. உழைக்காமல் உடல் வேதனைப்படும் உன்னை குணமாக்கவே இந்த பொம்மையை எடுத்து சென்றேன். உழைக்காமல் வரும் பொருள் நிலைக்காது என்பதை உணர்ந்திருப்பார். உழைத்தால் நோயின்றி மகிழ்ச்சியாக வாழலாம். உன் மந்திர பொம்மையை வைத்துக்கொள் என்றார். ஐயோ, எனக்கு இந்த பொம்மை வேண்டாம். இப்போதுதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். இதை துறவியிடமே கொடுத்து விடுகிறேன் என்றார் ரவி. அங்கு வந்த துறவி, உழைப்பாளியான உன்னை இந்த பொம்மை சோம்பேறியாக்கி விட்டதே. நல்ல வேலை, வேலுவாள் நீ திருந்தி விட்டாய். இனி என்றென்றும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். உழைப்பால் இன்னும் உயரமான இடத்துக்கு செல்வாய். இந்த பொம்மையை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றார் துறவி.